என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்புக்குரியவர்களே, 8 மாதங்கள் நம்மை ஆண்டவர் அதிசயமாய் நடத்தினாரு, ஆச்சரியமாய் நடத்தினாரு. கண்ணுக்கு தெரியாத கொள்ளை நோய் மத்தியில் தேவாதி தேவன் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் கரப்பிடித்து நம்ம பாதுகாத்து நம்ம போஷித்து அவர் ஆச்சரியமா நடத்தினார்ல 8 மாதங்கள். மற்றும் ஒரு புதிய மாதத்தை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறாரு? எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த 9வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நாம எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல ஒரு நல்ல முடிவை அவர் கொடுக்க போறார். இன்றைக்கு உலகமே ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த காரியம்? கொரோனா வைரஸ் எப்பொழுது இது மாறும்? உலக நாடுகள் அத்தனையும் கொரோனா வைரஸ்க்கு எப்போ ஒரு முடிவு உண்டாகும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கின்றது. இந்த மாதத்துல நீங்கள் எந்த காரியத்திற்கு ஒரு நல்ல முடிவு எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க காரியத்துல ஒரு நல்ல முடிவை ஆண்டவர் கொடுக்க போகிறார். குருவிகளை பாருங்களேன். குருவிகள் முட்டை இடுகிற பொழுது முட்டை இடுவதற்கு முன்பதாக அவை ஆயத்தமாக கூடுகளை கட்டுகிறது அழகாக. அல்லது முட்டையிட்டு அது கூடுகளை கட்டுகிறதா? இல்லை, மாறாக அழகாக கூடுகளை அமைத்து கட்டிவிட்டு அதற்கு பின்பு அது முட்டையிட்டு குஞ்சு பறிக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அதே போலவே நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எதிர்பார்க்கிற முடிவுகளை ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உன் பிரச்சனைக்கு முதல்ல ஒரு முடிவை ஏற்படுத்த போகிறார். வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனைக்கு அத்தனைக்கும் ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். விசுவாசத்தோடு ஆமே சொல்லுங்கள, ஆண்டவர் நிச்சயம் ஒரு முடிவை ஏற்படுத்த போகிறார். எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். மாம்சமான யாவருக்கும் அவரே தேவன். அவரால் செய்ய முடிய அதிசயமான காரியம் ஒன்று இருக்குதா இந்த பூமியில? ஒண்ணுமே கிடையாது. அவங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படுத்த அவரால் முடியும். எந்த காரியத்துல உங்களுக்கு முடிவு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? உங்க பிரச்சனை என்ன? எப்படிப்பட்ட தீராத பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வர போகிறார். நீங்கள் இதுவரை அனுபவித்துக் கொண்டிருந்த உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவை தேவன் ஏற்படுத்த போகிறார். உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவை ஏற்படுத்த போகிறார். உங்கள் உபத்திரவத்திற்கு ஒரு முடிவை ஏற்படுத்த போகிறார். உன் துன்பத்திற்கு ஒரு முடிவை ஏற்படுத்த போகிறார். உன் வியாதிக்கு ஒரு முடிவு ஏற்படுத்த போகிறார். உன் பண நெருக்கடியான சூழ்நிலைக்கு ஒரு முடிவு ஏற்படுத்த போகிறார். உன் கடன் பிரச்சனையான சூழ்நிலைக்கு ஒரு முடிவு ஏற்படுத்த போகிறார். என் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து தவிச்சிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, உன் வாழ்க்கையில புதிய சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்க ஒரு முடிவு ஏற்படுத்த போகிறார். என் தொழில் நஷ்டம், என் வியாபாரத்துல நஷ்டம், நான் முன்னேறி செல்ல முடியாமல் இருக்கிறேன், என் தொழில வியாபாரத்துல ஒரு பிசினஸ் எனக்கு வேணும்னு சொல்லி நான் காத்திருக்கிறேன் அப்படி சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க தொழில வியாபாரத்துக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து உங்களை வாழ வைப்பதற்காக ஒரு முடிவை அவர் ஏற்படுத்த போகிறார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு எனக்கு வேணும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு ஏற்படுத்த போகிறார். எனக்கு எப்படியாவது ஒரு வேலை வேணும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலை எதிர்பார்த்து ஒரு முடிவை ஏற்படுத்த போகிறார். நீ அனுபவிக்கிற அத்தனை காரியங்களுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். கவலைப்படாதீங்க, தேவன் ஒரு முடிவை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவர் ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன்.
அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2 to 9 வசனங்களை வாசித்து பாருங்களேன். அந்த பகுதியிலே 38 வருஷமாய் அடுத்த படுக்கையோடு கூட ஒரு மனுஷன் இருக்கிறான். எத்தனை வருஷம்? 38 வருஷம். அவனுடைய குடும்பத்தார் அவனை கைவிட்டாங்க, அவனுடைய நண்பர்கள் அவனை கைவிட்டுட்டாங்க, அவனுக்கு தெரிஞ்ச அத்தனை பேரை கைவிட்டுட்டாங்க. எதுக்கு? அவன் வியாதி படுக்கையோடு கூட இருக்கான். அவனுக்கு ஒரு முடிவு வேணும். எருசலேம் பட்டணத்துல ஆட்டு வாசல் என்று சொல்லப்படுகிற ஒரு பெருஸ்தா மண்டபம். அந்த மண்டபத்தின் கிடையில அநேக வியாதிஸ்தர்களா படுத்திருக்கிறாங்க. அந்த மண்டபத்தின் நடுவுல ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்துல ஒரு தேவதூதன் வந்து இறங்கி அந்த குளத்தை கலக்கிற பொழுது வியாதியோடு கூட இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த மனுஷன் அந்த குளத்தில் விடுகிற பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வியாதி படுக்கையோடு இருக்கிற அந்த மனுஷன் அங்க படுத்து கிடக்கிறான். அந்த குளத்தை கலக்கிற உடனே எல்லாரும் போய் விழுந்துடுறாங்க. ஆனா இந்த 38 வருஷமா படுத்த படுக்கையோடு இருக்கிறவனை தூக்கிட்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில அவன் படுத்துட்டு இருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்க்கிறார். வாசிக்கிற உங்களுக்காக எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அந்த 5 மண்டபங்களும் சுற்றிலும் வாசலுக்கும் ஏராளமான வியாதிஸ்தர்கள் படுத்து கிடக்கிறாங்க. அவைகள் குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்தார்கள். தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்துக்கொண்டு இரவும் பகலும் காத்து கிடக்கிறார்கள். ஏனெனில் சில சமயங்கள் தேவதூதன் ஒருவன் வந்து அந்த குளத்தை இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சுத்தமாகுவான். 38 வருஷம் வியாதி படுக்கொண்டு ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா என்று கேட்டான். இவன் நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. குடும்பத்தார் கைவிட்டுட்டாங்க, நண்பர்கள் கைவிட்டுட்டாங்க, உற்றார் உறவர்கள் கைவிட்டுட்டாங்க. கடைசியில அவன் எப்படா இந்த குளத்தை குறிச்சு கேள்விப்பட்டிருப்பான், எப்படா இந்த குளம் வந்து கிளக்கும், எப்படியாவது இதில் விழுந்து நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி அவனுக்குள்ள ஏக்கம். அந்த நிலைமையிலும் அவனை போய் தூக்கி விட்டு அவன் அந்த இடத்துக்கு போக முடியாத நிலைமை. அந்த நிலைமையில ஆண்டவரோட சூழ்நிலையை பார்க்கிறாரு. அவனை பார்த்து அவன் கிட்ட போயிட்டு அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ சுகமடைய விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவன் சொல்றான், அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போவதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இயேசு அவனை நோக்கி, எழுந்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அன்புக்குரியவர்களே, 38 வருஷம் சற்று யோசிச்சு பாருங்களேன். அந்த வியாதியோடு கொடுத்த அந்த மனுஷனுடைய வியாதி தீர்க்க இயேசு வந்தார், ஒரு முடிவை கட்டினார். இன்றைக்கு நீ எத்தனை வருஷம் பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கிற, உன் வியாதிக்கு ஒரு முடிவை அவர் கொண்டு வருவார். உன் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்த இயேசு வருவார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில நீ எங்க இருந்தாலும் சரி, நீ அவரை நம்பி இருக்கிறீங்களா? அவர் உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படுத்த அவர் சொல்லி இருக்கிறார். உன் பிரச்சனைக்கு நான் முடிவை கொண்டு வருவேன். ஒரு சமயம் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள பெரும்பாலுள்ள ஸ்திரியை போல ஒரு நாள் ஒரு சுவிசேஷ கூட்டம் முடிந்த பிறகு ஜபிப்பதற்காக ஒரு மகள் கடந்து வந்தார். அவர் எவ்விதமாக புலம்பி இருந்தார். 15 வருடம் பெரும் பாடு நிமித்தம் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பணத்தை எல்லாம் மருத்துவர்களுக்கு நான் செலவழித்தேன். சற்றாக என் சரீரத்தின் வியாதி குணமடையாமல் நான் நிம்மதியை இழந்து, என் சமாதானத்தை இழந்து, என் சுகத்தை இழந்து, என் சந்தோஷத்தை இழந்து நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்ய மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு அதிசயங்களை செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு கூட வந்திருக்கிறேன் என்று கூறினார். நான் சொன்னேன், ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீ அனுபவிக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவை அவரால் ஏற்படுத்த
உன் வியாதியை குணமாக்க அவரிடத்தில் வல்லமை உண்டு. விசுவாசத்தோடு கூட நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் விசுவாசத்தோடு கூட ஜெபியுங்கள். அற்புதங்களை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி ஜெபித்து அனுப்பினார். ஒரு நாள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டார். அவர் சொன்னார், மகிழ்ச்சியுடன் சொன்னார், ஆண்டவர் என்னை குணமாக்கினார். இன்றைக்கு குடும்பமாக நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். 15 வருடமாய் பெரும்பாலும் நிமித்தம் சுகத்தை இழந்தேன், என் சமாதானத்தை இழந்தேன், தற்கொலை எண்ணத்துக்கு நான் கடந்து செய்தேன், என் வாழ்க்கை இதோடு முடிந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரின் வியாதிக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி என்னை வாழ வைத்திருக்கிறார் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, அதே போலவே உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவர் ஒரு முடிவை கொண்டு வருவார். கவலைப்படாதீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அவரால் குணமாக்க முடியும். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படுத்த அவரால் முடியும். சங்கீதம் 72:18 வாசித்து பாருங்கள். அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். சங்கீதம் 35:2 வாசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் தாவீது சொன்னார், ஒத்தாசையாக எனக்கு எழுந்து நில்லும் ஆண்டவரே. இன்றைக்கு அதே போலவே உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதற்காகவே, நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நீங்களாக ஆண்டவரை சரியாய் மகிழ்ச்சியை ஆக்குவதற்காகவே ஆண்டவருக்கு ஒத்தாசையாக எழுந்து நிற்பார். நீதிமொழிகள் 23:18 வாசித்து பாருங்கள். நிச்சய முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க பிரச்சனைக்கு அத்தனைக்கு ஒரு முடிவு உண்டு. உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. உன் உபத்திரவத்திற்கு ஒரு முடிவு உண்டு. உன் வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு. உன் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. உன் பண நெருக்கடியான சூழ்நிலைக்கு ஒரு முடிவு உண்டு. உன் பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. சோர்ந்து போகாதீங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 19:30 வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இம்மனுக்குலத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தின் பரிகாரியாக அவர் சிலுவையிலே சகலவற்றை அவர் செய்து முடித்தார். வியாதிக்கு அவர் பரிகாரியாக மாற்றப்பட்டார். பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதற்காகவே இயேசு சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை ஒப்பு கொடுத்தாரே. இன்றைக்கு பிரச்சனை முடிந்தது சொல்லி நினைச்சுக்கீங்க. வியாதி குணமாயிடுச்சு சொல்லி முடிந்ததுன்னு சொல்லி நினைச்சுக்கீங்க. என் குடும்பத்தில் ஒரு புதிய சந்தோஷ சமாதானம் உண்டாயிற்று, என் பிரச்சனை இதோட முடிந்தது சொல்லி நினைச்சுக்கீங்க. இந்த மாதத்துல கர்த்தர் நீ அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். இரண்டாவதாக விசுவாசத்துடன் அற்புதங்களை எதிர்பாருங்கள். அவர் சொன்னார், எரேமியா 29:11 அடுத்த அடியை சொல்றார், உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. உங்களை குறித்து அவர் ஒரு நல்ல நோக்கத்தை வச்சிருக்கிறார். உன்னை குறித்து அவர் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்குது. அவர் உன் நினைவாக இருந்து கொண்டிருக்கிறார். எபிரேயர் 11:16 வாசிச்சு பாருங்களேன். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்களே, நான் அப்படி சமூகத்துல தேடி போறேன், அப்படி சமூகத்துல ஜெபித்து இருக்கிறேன், அப்படி சமூகத்துல காத்து இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார் சொல்லி எதிர்பார்த்து காத்துருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உன் பிரச்சனைக்கு அத்தனை ஒரு தீர்வை உண்டாக்கி உனக்காக அவர் அற்புதங்களை செய்வார். உன் பேர்ல அவர் நினைவாக இருக்கிறார். என் மகனுக்கு இது தேவை, இந்த மாசத்துல என் மகனுக்குடைய பண நெருக்கடியான சூழ்நிலை இது தேவையா இருக்கு அப்படி சொல்லி அவர் நினைச்சிருக்கிறார். ஒன்று குறித்து அவர் நினைவோடு கூட இருக்கிறார். நல்ல நோக்கத்தோடு, ஒரு நல்ல திட்டத்தோடு, அவை தீமைக்காக இல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நன்மைக்கான நினைவுகளே. விசுவாசத்துல அற்புதங்களை எதிர்பாருங்க. ஒரு சமயம் விசுவாச வீரன் என்று சொல்லப்படுகிற ஜார்ஜ் முல்லர் அவர்கள் தாய் தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு ஒரு அனாதை விடுதை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவருடைய இயக்கம் வாஞ்சியாக இருந்தது. அந்த நாட்களில் உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. மற்றொரு பக்கம் அவரோடு கூட உடனிருந்து ஒத்தாசை செய்வதற்கு ஒருவரும் இல்லை. மற்றொரு பக்கம் இந்த விடுதி கட்டுவதற்கு இதிலிருந்து வேலை செய்வதற்கும் யாரும் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் எனக்கு எப்படியாவது இந்த விடுதியை கட்டி கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு லிஸ்ட் போட்டு அவர் செபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை இவ்வளவு பெரிய எனக்கு இடம் வேண்டும், 1000 பவுண்டு பணம் தேவை, எனக்கு இத்தனை ஆட்கள் எனக்கு தேவையாக இருக்கிறது சொல்லி அவர் செபித்துக் கொண்டே இருந்தார். திடீரென்று அவருக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டது. ஒருவேளை பேராசையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை நான் கேட்கிறனோ என்று சொல்லி
அவருக்கு என்ன வந்த உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது ஆண்டவர் அவருடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து அவர் மருத்துவம் செய்து அவர் சொன்னார். சங்கீதம் 81:10 வாசித்துப்பார். நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாராம். என் அன்புக்குரியவர்களே, அவர் விசுவாசத்தோடு கூட நான் ஆண்டவருக்கு இவ்வளவு பெரிய காரியம் நான் கேட்கிறேன், அவரால் முடியுமா அப்படின்னு அவருக்குள்ள நான் பேராசைப்பட்டு நான் கேட்கிறனோ அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கேள்வி வந்த பிறகு ஜெபித்தவன் வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன். விசுவாசத்தோடு கூட கேளு, அற்புதங்களை பெருமை. விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருக்கு ஒரு கடிதம் வந்தது இவ்விதமாக: நீங்கள் ஆரம்பிக்க போகிற இந்த தாய் தகப்பனற்ற விடுதிக்கு வேலைக்காக நாங்கள் வருகிறோம், எங்களுக்கு சம்பளம் வேண்டாம், உங்க விடுதிக்கு தேவையான அத்தனை பாத்திரங்கள் பொருட்களையும் நாங்களே கொடுக்கிறோம், எங்களால் முடிந்த பண உதவிகளையும் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி கடிதம் வந்தது. அவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அதன் பிறகு அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். அநேக தாய் தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதியை நிறுவினார். அவர் ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு ஒரு வேளை கூட பசங்களுக்கு சாப்பாட்டு குறையில்லாம இருந்துச்சு. அவர் சொல்றாரு, நான் மிந்தி சேர்த்து வைக்கவும் இல்லை, எதுவுமே நான் சேர்த்து வைக்கல, என் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அதில் அந்த நேரத்தில் கர்த்தர் போஷித்து ஆசீர்வாதமாய் நடத்தினார். விசுவாசம் சாட்சி உள்ள அவர் சொல்கிறார். அவர் அற்புதங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்த்தார். அவருடைய தேவைக்கான முடிவு ஏற்படுத்தினார். அவர் எதிர்பார்த்திருந்த அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்காய் அற்புதங்களை செய்வார். எதிர்பாருங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சங்கீதம் 115:12 வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை நினைச்சிருக்கிறார். என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை அவன் நினைச்சிருக்கிறார். நீ அனுபவிக்கிற போராட்டத்தை அவன் நினைச்சிருக்கிறார். உன் கண்ணீரை அவன் நினைச்சிருக்கிறார். உன் தனிமை நிலைமையை நினைச்சிருக்கிறார். நீ தனிமையில் அழுது கொண்டிருந்தத உன் அழுகையை அவன் நினைச்சிருக்கிறார். உன் குடும்பத்தில் பிரச்சனை போராட்டத்தில் சிக்கி தவிக்கிறல அதை அவன் நினைச்சிருக்கிறார். உனக்காக அற்புதங்களை செய்வார். நீ கேளு, பெற்றுக்கொண்டு அற்புதங்களை எதிர்பார். உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர் கட்டுவார். மூன்றாவதாக, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. நீ அனுபவிக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிட்ட இருக்குது, சமீபமாயிற்று. ஆண்டவர் சொல்றாரு. 1 பேதுரு 4:7 வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஜெபம் பண்ணு. சோர்ந்து போக ஜெபம் பண்ணு. லூக்கா சுவிசேஷம் 18:1 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். உங்க ஜெபத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்போ என் மகன் வருவா, என்கிட்ட என்ன கேட்பா சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ கேளுங்க, நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. நீ அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் முடிவு சமீபமாயிற்று. உன் கண்ணீருக்கு முடிவு சமீபமாயிற்று. இன்னைக்கு எதெல்லாம் உங்க குடும்பத்தில் அனுபவிச்சுட்டு இருக்க, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, அவை எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் எதிர்பார்க்க. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஒரு சமயம் உலக பிரசித்தி பெற்ற, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய, உலகத்திலே பெரிய திருச்சபை நிறுவி இருக்கிற பாஸ்டர் ஆலியாங்கிச்சோ அவர்கள் ஒரு நாள் அவர் வியாதி படுக்கையோடு கூட இருந்த பொழுது அவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி சொன்னார்களாம், அப்பா, நீங்கள் ஊழியம் என்று சொல்லி ஊழியத்திற்காக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் சரீரத்தை நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீர்கள் சொல்லி. உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க ஜப்பான் தேசத்துல ஒரு நல்ல மருத்துவத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கிறோம், நாங்க உங்களை கூட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லப்பா வேண்டாம், இல்ல நீங்க உங்க உடம்பு நீங்க கேர் எடுக்க மாட்டீங்க, நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு, அந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நான் அப்பாயின்மெண்ட் போகணும், நம்ம அடுத்த வாரம் ஜப்பானுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைகளுடைய பேச்சை மறுக்க முடியல. அவர் உடனே தன்னுடைய பிள்ளைகளோடு கூட ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கடந்து போனார். ஹாஸ்பிட்டலில் போய் கடந்து போகும்போது அவருடைய பாடியை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உடலில் இருக்கிற உறுப்புகள் அத்தனை
பாதிக்கப்பட்டிருக்கிற நிலை. டாக்டர் சொன்னாரு ஒரு சின்ன ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டா போதும், அப்பாவுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், ஆபரேஷன் உடனே பண்ணணுமா அப்படின்னு பாலியா கிச்சோ கேட்டார். அதுக்கு டாக்டர் சொன்னாங்க உடனே பண்ணியாகணும் அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைகளும் ஓகே சொல்லி டாக்டர் நீங்க ஆபரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாலியா கிச்சோ கேட்டாரு, அப்பா ஆபரேஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஒரு வாரம் கழிச்சு வந்து நம்ம ஆபரேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஏப்பா இல்லப்பா எனக்கு ஒரு வாரம் கழிச்சு ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி டாக்டர் ஓகே ஒரு வாரம் கழிச்சு நீங்க வாங்க நம்ம ஆபரேஷன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டார். நம்முடைய வீட்டிற்கு அவர் கடந்து போனார். எப்பொழுதும் அவர் ஜெபிக்கக்கூடிய கொரியா தேசத்திலே அவர் வழக்கமாக ஜெபிக்கிற அந்த ஜெபமலைக்கு அவர் கடந்து சென்றார். சுமார் கொரியா தேசத்திலே அந்த ஜெபமலையில் 25,000 ஜெப அறைகள் உண்டு. ஒரு ஜெப அறையில் வழக்கமாக அவர் ஜெபிப்பார். ஆண்டவரிடத்தில் சொன்னார், ஆண்டவரே உமக்காக நான் இத்தனை வருடம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த வியாதியை நீர் அனுமதித்தீர் என்று கேட்டார். ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். என் மகனே உன் வியாதிக்காக என்னிடத்து ஜெபித்திருக்கிறாயா என்று கேட்டார். அவர் சொன்னார், என் வியாதிக்காக நான் உன்னிடத்தில் ஜெபிக்கவில்லை ஆண்டவரே. உடனே தன்னுடைய வியாதியை ஆண்டவருக்கு சொல்லி ஜெபித்தார். ஜெபித்து விட்டு அவர் கடந்து சென்றார். தன்னுடைய பிள்ளைகளோடு கூட மறுபடியும் அதே மருத்துவமனைக்கு கடந்து சென்றார். டாக்டர்கள் சொன்னார்கள், சரி ஆபரேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஆபரேஷன் பண்ணுவதற்கு முன்பதாக எனக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எதற்காக? நான் போன வாரம் தானே நம்முடைய ஸ்கேன் எடுத்து இருக்கிறோம், இந்த வாரம் எதற்கு மறுபடியும் ஸ்கேன் எடுத்து கேட்டாங்க. இல்லை மறுபடியும் நீங்க ஒரு முறை எடுத்து விடுங்கள் என்று சொன்னார். மறுபடியும் அவர் எடுத்தார். ஆச்சரியம். டாக்டர் வியந்து போய் இடத்தில் கேட்டார், கடந்த வாரத்தில் நான் எடுத்த ஸ்கேன்ல பார்த்தா உங்க சரீர உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறது, இப்பொழுது எடுத்திருக்கிற இந்த ஸ்கேன்ல உங்கள் சரீர உறுப்பு குணமாக இருக்கிறது, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு டாக்டர் பால்யாங்கி சொன்னார், என்னை உண்டாக்கின பரிகாரியாகி கர்த்தரிடத்தில் என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்தேன், அவர் என்னை குணமாக்கினார் என்று சொன்னார். டாக்டர் வியந்து போய் கேட்டு, உங்களுக்கு ஆபரேஷன் வேணாம், நீங்க வீட்டுக்கு கடந்து போகலாம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்கள், டாக்டர் பால்யாங்கி ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் அல்லவா? இன்றைக்கும் உங்கள் காரியத்துக்காக சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. நீங்கள் என்ன காரியங்களுக்கு அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு முடிவு சமீபமாயிற்று. உன் பிரச்சனைக்கு முடிவு சமீபமாயிற்று. உன் கடன் பிரச்சனைக்கு, பல நெருக்கடிக்கு, உன் வாழ்க்கையில் அனுபவிக்கிற அத்தனை வேதனைக்கு, உபத்திரங்களுக்கு முடிவு சமீபமாயிற்று. ஆண்டவர் உனக்காக அற்புதங்களை செய்ய போகிறார். பால்யாக்கிற்கு அற்புதங்களை செய்த தேவன் உனக்கும் அற்புதங்களை செய்ய அவரிடத்தில் வல்லமை உண்டு. அதே எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குரைக்கிறார். ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்கிறீங்களே, ஆண்டவர் விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுப்பார். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய காரியங்கள் என்ன காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கானாவூர் திருமண வீட்டிலே திராட்சரசம் குறையப்பட்ட பொழுது, ஆண்டவர் திராட்சரசம் குறையப்பட்ட நேரத்தில் ஏற்ற வேளையிலே அந்த திருமணத்தை ஆசீர்வதித்து முடிவை, குறைவுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தினாரே. இன்றைக்கும் உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் என்னென்ன குறை இருக்குதோ அந்த குறைக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துவார். 160 வேலைக்காரன் வியாதி படுக்கையோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே என் வேலைக்காரனை சுகமாக்கும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாக சொன்னார். அவன் வேலைக்காரன் வியாதியை குணமாக்க அந்த ஒரு முடிவை ஏற்படுத்தினார். இன்றைக்கு உனக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துவார். பேதுரு இரவெல்லாம் கடலே வலையை போட்டு மீன் பிடிக்க முடியாமல் வெறும் கையோடு நிற்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஆழத்தை தள்ளி போட்டுன்னு சொன்னார். வலையை போட்டார். ஆண்டவர் 2 படகு நிறைய பெரிய மீன்கள் பிடிக்க ஆண்டவர் கொடுத்தாரு. பேதுருக்கு இருந்த தேவன் அமிதமாய் ஆசீர்வதித்த கர்த்தர், அந்த ராத்திரிகளிலே கர்த்தர் அவருடைய குறைகளை நிறைவாக்கினவர். இன்றைக்கு உன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். உன்னை அவர் நிரப்ப போகிறார். உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் அத்தனை அவர் சரி பண்ண போகிறார். நீ அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைக்கு ஒரு முடிவை அவர் கொண்டு வர போகிறார். சோர்ந்து போகாதீங்க.
அற்புதங்களை செய்வார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் அவர் முடிவை கொடுக்க போகிறார். இரண்டாவது, நீங்கள் உங்கள் பேரில் அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. விசுவாசத்துடன் அற்புதங்களை எதிர்பாருங்கள். உங்களை குறித்து ஒரு நல்ல நோக்கத்தை அவர் திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. விசுவாசத்துடன் அற்புதங்களை எதிர்பாருங்கள். கடைசியாக எல்லாவற்றுக்கும் முடிவு சமமாயிற்று. ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த மாசத்துல நீங்கள் எதிர்பாருங்கள் அற்புதங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாயிற்று. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள என் பரம பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்திருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை நீர் ஏற்படுத்த போகிறீர் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா பிரச்சனைக்கு ஒரு முடிவை நீங்க ஏற்படுத்துங்க ஆண்டவரே. அவருடைய வியாதிக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்க. அவருடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துங்க. அவருடைய கண பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துங்க. அவங்க பண நெருக்கடியான சூழ்நிலைக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துங்க. அவங்க வியாதிக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துங்க ராஜா. இந்த மாசத்துல கர்த்தர் உங்க பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தி அற்புதங்களை செய்ய போவதற்காக நன்றி சுவாமி. விசுவாசத்தோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் அற்புதம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதங்களை கர்த்தர் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் குறித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு எல்லா பிரச்சனைக்கும் முடிவை கொடுக்க போவதற்காக நன்றி. கோடாகோடி நன்றி சுவாமி, கோடாகோடி நன்றி. இந்த மாசம் முழுவதிலும் உங்க பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்கப்பா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகள் அற்புதங்களை காண உதவி செய்யுங்க. கானாவூர் கல்யாணத்தில் அற்புதங்களை செய்த தேவன் இன்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலும் அவங்க செய்கிற ஆண்டவரே தொழில், வியாபார, பிசினஸ், வேலைஸ்தலத்தை எல்லா குறைகளை நிறைவாக்கி முடிவை ஏற்படுத்த போவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே போலவே இன்றைக்கு எங்கள் தேசத்தில், உலக நாடுகளிலும் கொரோனா வைரஸ் நிமித்தம் ஆண்டவரே அநேக ஜனங்கள் செத்து அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இன்னும் அநேக ஜனங்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கொரோனா வைரஸுக்கும் ஒரு முடிவை நீங்க ஏற்படுத்துங்க ராஜா. எப்பவுமே அப்படி செய்ய போவதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. விசுவாசத்தோடு கூட அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்ய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தாழ்மைக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நன்றிக்குரியவர்களே, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் முடிவை ஏற்படுத்த போகிறார். God bless you.